அதிரா குட்டிக்கும் அம்மாக்கும் ஸ்கூலில் தந்த ஹோம்ஒர்க் என்னென்னு பார்ப்போம் வாங்கோ. ஆல் அபவுட் மீ ஸ்க்ராப் புக். அதிரான்னு சொல்லி அவன்ட கையாலேயே பேர் எழுதி கட் பண்ணி முன்னுக்கு ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டியாச்சு. அடுத்ததா திஸ் இஸ் மீ. அதிராண்ட பேரையும் அவ பற்றி ஒரு சின்ன நோட்டும் போட்டு பிங்கையும் அவன்ட கையாலேயே எழுதி ஒட்டினாங்க. அடுத்ததா மை ஃபேமிலிக்கு டேடி மாமியும் அதிராண்ட கையாலேயே எழுதி வெட்டி ஒட்டியாச்சு. பிறகு குட்டியாக ஒரு நோட்டும் எழுதினாங்க. அடுத்த பேஜுக்கு போவோம். அடுத்த பேஜ் மை சிஸ்டரையும் அவன்ட கையாலேயே எழுதி ஒட்டி அவ அதிராண்ட பேரையும் அதிராவே தானே எழுதினவா அதை கட் பண்ணி இதில் ஒட்டினாங்க. பிறகு கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தமிழ்லையே அப்பா அம்மா அம்மம்மா தாத்தாவை எழுத மறந்து போனோம். இப்போ தான் ஞாபகம் வருது. எழுதிட்டு ஐ லவ் டாக்கிங் டு தேம் ஆன் வீடியோ கால்ஸ்ன்னு போட்டு நாங்கள். அடுத்த பக்கத்துக்கு போவோம். திங்ஸ் ஐ லைக் டு டூ. I like puzzles, blocks. I like to draw and play outside. I love reading. அதிராக்கு ரீடிங் என்றா சரியான விருப்பம். ஸோ ஒவ்வொரு நாளுமே புக் ரீட் பண்ணாமல் அவள் படுக்க மாட்டா. அதோட எவ்ரி வீக் லைப்ரரிக்கும் போவா. அடுத்ததா ஸ்பெஷல் செலிப்ரேஷன்ஸ். We celebrate Diwali with lights and sweets. We go to the temple and wear new clothes. Holiday. I like going to the glamping. I like the zoo and the park. அந்த ஃபோட்டோஸும் கட் பண்ணி ஒட்டியாச்சு. அவனோட ஃபேவரட் சாப்பாடு பன்னீரும் ரொட்டியும். அவளுக்கு பிடிச்சது பசில்ஸ் பிளாக்ஸ் விளையாட விருப்பம். அவளுக்கு ரீடிங் பிடிக்கும். இது தான் தண்டை கையாலே தன்னை கீற போகிறான்னு தானே தான் கீறினவா. ரெயின்போ மட்டும் நான் கீறி கொடுத்தேன். பட் இந்த பிரின்சஸ் தானே ட்ரா பண்ணி கலர் பண்ணினவா. அவ்வளோதான். அடுத்ததா திஸ் இஸ் மீ தி எண்ட். உங்களுக்கும் இப்படி ஹோம்ஒர்க் தந்தா நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க.